அவங்களுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறோம். ஸோ அந்த நம்பர் மாணவர்களே டைரெக்டாகவே அவங்களுக்கு உண்டான ஏதாவது குறைகள் இருக்குது அந்த பகுதியில், அவங்க இந்த ஹாஸ்டலில் ஏதாவது தேவைகள் இருந்தாலும் சொல்லும் பொழுது நிச்சயமாக அதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். பிற்படுத்தப்பட்ட நலத்துறையின் சார்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சமூக நீதி விடுதிகளுக்கு வழக்கமாக ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் வடுகூர் பகுதியில் இருக்கக்கூடிய சமூக நீதி விடுதியில் வந்து ஆய்வு செய்வதற்கு உண்டான பணியில் இன்னைக்கு வந்திருக்கிறேன். ஸோ ஆய்வின் அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இது தொடர்ச்சியாக அனைத்து மாவட்டங்கள்லையும் ரேண்டமாக போயிட்டு இருக்கிறேன். பல்வேறு மாவட்டங்களில் மாணவர்களோட கலந்து பேசி அவங்களுக்கு தேவையான என்னென்ன தேவைகள் சொல்லி அவங்களுடைய கோரிக்கைகளை கேட்டோம். அவங்களுடைய தேவைகளை அறிஞ்சு அதுக்குண்டான செயல்பாடுகளை செய்ய சொல்லி முதலமைச்சர் அவர்கள் நம்ம ஆணையிட்டு இருக்காரு. ஸோ அதுக்குண்டான பணிகள் தான் மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். இது தொடர்ச்சியாக நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் எல்லா பகுதியிலும் நம்ம நேரடியாக ஆய்வு செய்வதில் வந்து ஆய்வு செஞ்சு தான் அது குறைகள் நம்ம பார்த்து செய்யணுங்கிறது இருக்கக்கூடாது என்பதை முன்னிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறோம். ஸோ அந்த நம்பர் மாணவர்களே டைரெக்டாகவே அவங்களுக்கு உண்டான ஏதாவது குறைகள் இருக்குது அந்த பகுதியில், அவங்க இந்த ஹாஸ்டலில் ஏதாவது தேவைகள் இருந்தாலும் சொல்லும் பொழுது நிச்சயமாக அதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். சரி செய்து தரப்படும். உணவு தரத்திலிருந்து எந்த ஒரு குறைபாடு இருந்தாலும் அவங்க நேரடியாகவே சொல்லலாம். அதுக்குண்டான அந்த தேவைகளும் ஏதாவது தவறு நடக்கும் பட்சத்தில் உடனடியாக தீர்த்து வைக்கப்படும். துறை ரீதியான ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா நிச்சயமாக அதுக்குண்டான அதிகாரிகளுக்கும் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கும். சட்டசபை நடந்துட்டு இருக்குது. அதே சமயத்தில் மாணவர்களுடைய அக்கறையும் எங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த மாணவர்களுடைய கோரிக்கை ஏற்றதை இன்னைக்கு வந்திருக்காங்க சொல்கிறேன். ஆக்சுவலாக எந்த ஹாஸ்டல் போகிறோங்கிறது இது வரைக்கும் நாங்கள் தகவல் சொல்லலை. ஆனால் அதே மீறி அவங்க சரி பண்ணிட்டு கேள்விப்பட்டிருப்பாங்க கேள்விப்பட்டேன். ஸோ சட்டசபை நடந்தாலும் எங்களுடைய பணி தொடர்ந்து நடைபெறும் என்பது இதன் மூலம் தெரிவிச்சு. அனைத்து கட்சி கூட்டம் வந்து இப்போ தொகுதி மறுவரைக்காக போட்டிருக்காங்க. ஆனால் மேகதாது விவகாரத்தை அனைத்து கட்சி கூட்டம் கூட்டல்னு சொல்லிட்டு சார் நம்ம டிபார்ட்மெண்ட் பற்றி இன்னைக்கு பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அரசியல் நீங்க வந்து காவிரி பிரச்சனை இங்க டெல்டா மாவட்டம் மட்டும் இங்கன்னா சென்னை வரையுமே தண்ணி பிடிங்கிற ஒரு சூழ்நிலையில வந்து நீங்க காவிரி விவகாரத்துக்கு அனைத்து கட்சி ஏற்கனவே முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காங்க, மாநில உரிமைகளை எந்த இடத்துல நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். நிச்சயமா மாநில உரிமைகளும் விவசாயிகளுக்கு உண்டான தீர்வுகளுக்கு உண்டான அனைத்து நடவடிக்கையும் துரிதமாக மேற்கொண்டு செயல்பட்டு தான் இருக்கிறோம். அதே சமயத்துல இரு மாநில பிரச்சனைகள்ல வந்து எந்த மக்களும் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் வந்து முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக இருக்காங்க. எந்த ஒரு மக்களும் பாதிக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய மக்களும் சரி, அங்க இருக்கக்கூடிய நம்ம மக்களும் சரி, பாதிக்கப்படாம எந்த ஒரு முடிவு எடுக்கணுங்கிறதுல தெளிவா இருக்கு. அதே சமயத்துல நம்முடைய மாநில உரிமைகளும் இந்த இடத்துல விட்டு கொடுக்கறதுக்கு நம்ம அரசு நிச்சயமாக உடன்படாது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதனால நல்ல ஒரு முடிவை தீர்க்கமாக எடுப்பாங்கன்னு சொல்லுங்க. ரெண்டு கட்சி சேர்ந்தே புறக்கணிச்சிருக்காங்க. ஆனா இவங்களுக்கும் சேர்ந்து இருக்கா சொல்லி ஒரு அரசியல் வட்டாரத்துல ஒரு நீங்க அவங்க இல்லதான் கேட்கணும். நீங்க இது வந்து நீங்க திமுக அதிமுக கேட்கணும். ஏன் நீங்க புறக்கணிச்சிருக்கீங்க? நீங்க எல்லாம் அதாவது தொகுதி வரைமுறையில உடன்பாடு இல்லைன்னு அவர் சொல்லும் பொழுது இப்ப எல்லாரும் சேர்ந்து எல்லாம் வரணும். அவங்க வந்திருக்கணும்ல. நீங்க அந்த கட்சியில நீங்க கேட்கணும். அந்த கேள்வி நீங்க எங்கிட்ட கேட்கறத அவங்க கிட்ட கேட்டா சரியா இருக்கும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.